இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டைமை பார்த்த அந்த பார்ட் 1 பார்ட் 2 பிஎஃப் உடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்ட் 3 வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 3 பாருங்கள். ஏன்னா பிஎஃப் உடைய A to Z உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை கவர் பண்ணுறதுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்ட் 1 பார்ட் 2ல் நீங்கள் பார்த்துட்டு பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்பெக் வந்து பிஎஃப் பற்றின ஐடியா கிடைக்கும். இல்லை இந்த பார்ட் 3ல் இருக்கிற டவுட்டு மட்டும் உங்களுடைய டவுட்டு இந்த பார்ட் 3ல் மட்டும்தான் இருக்குது, இது மட்டும் உங்களுக்கு போதுனால இதை நீங்கள் பார்த்துக்கிங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும், பிஎஃப் பற்றி உங்களுக்கு A to Z தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பாருங்கள், பார்ட் 3யும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டவுட்டு கிளியர் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே போதும், வேறு எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு தேவைப்படாதுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள். சில பேருக்கு வந்து என்ன டவுட்டு அதிகமாக இருக்குன்னா, நான் வந்து ஒரு 4-5 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன். அந்த கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எரர் வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. கமெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருக்குமே சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட் கம்பெனியில் வந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட் கம்பெனிக்கு தான் வந்து உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற உங்களுடைய பாஸ்ட் கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர உங்களால் அதிலிருந்து அமௌண்ட்டை ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் எரர் வருது அப்படின்னா அது எதனால் அந்த எரர் வருது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய பாஸ்ட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டேட் ஆஃப் எண்டிங் எக்ஸிட் டேட் வந்து போடாமல் இருந்திருக்கும். அது மட்டும்தான் கரெக்டான ரீசனை தவிர வேறு எந்த ஒரு எரரும் வராது. உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் கன்சர்ன், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனிலேயே சில கம்பெனிலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனிலேருந்து மட்டும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் எரர் காட்டும். சில கம்பெனிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். அது என்னென்னா, சில கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் எக்ஸிட் டேட் கண்டிப்பாக ஃபில் பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க, இல்லை நீங்களே போட்டிருக்கலாம். ஆனால் சில கம்பெனியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் எரர் வருது அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து எக்ஸிட் டேட் வந்து நாட் அவைலபிள்னு இருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதனால் மட்டும்தான் எரர் வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய ஹோம் பேஜுக்குள்ளே போங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹோம் பேஜில் அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த இடத்துல போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்தெந்த கம்பெனி வேலை செஞ்சுருக்கீங்க, எந்த கம்பெனிலேருந்து எந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு கிளியராக பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேட் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிலேருந்து லேட்டஸ்ட் கம்பெனிக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எண்ட் ஆஃப் த டேட் வந்து இங்கே எனபிள் ஆகலை, நாட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, எரர் வரும். அந்த எரர் தான் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எரர் வரும். அதுக்கான காரணம் வந்து எண்ட் ஆஃப் த டேட் வந்து அந்த இடத்துல போடாமல் இருந்திருக்கும். எந்த கம்பெனியில் எண்ட் ஆஃப் த டேட் போட்டிருக்கோ அந்த கம்பெனி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் எடுத்துக்கும். எந்த கம்பெனி வந்து போடலையோ அந்த கம்பெனியை வந்து உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் எரர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அந்த நாட் அவைலபிளாக இருக்கிறதுனால தான். அதுக்கு நீங்கள் எக்ஸிட் டேட் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது போல் இருக்கிற ஒரு ரீசனால் மட்டும்தான் உங்களுக்கு எரர் வந்து காட்டுமே தவிர மற்றபடி எரர் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு சில பேருக்கு டவுட் என்னென்னா, எல்லா கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டையும் நான் எடுக்கணும், எனக்கு இமிடியேட்டாக தேவைப்படுது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எல்லா கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம தேவைக்கு அவசரப்பட்டால் அமௌண்ட்டை எடுக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும். நமக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சில வேலைகள்லாம் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவைக்கான டைமில் அமௌண்ட் எடுக்க முடியுமே தவிர நமக்கு நாளைக்கு அமௌண்ட் வேணும், இன்றைக்கி நான் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இருக்குது. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி வரத்துக்கே உங்களுக்கு வந்து 1 or 2 வீக்ஸ் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் எல்லா வேலையும் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களால் வந்து அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதாவது எல்லா கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டும் எடுக்கணும் அப்படின்னா எல்லா கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா கம்பெனியில் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள்.
அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து வேல்யூபிளாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதாவது சில கம்பெனிலேருந்து நீங்கள் வாஷ் அவுட் பண்ணிகிட்ருப்பீங்க, அமௌண்ட்டே இல்லாமல் ஜீரோவாக இருக்கும், எம்ப்ளாயர் ஷேரும் ஜீரோவில் இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே வேஸ்ட்டு தான், ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க் பாஸ்புக்கில் அதாவது உங்களுடைய பிஎஃப்ல பாஸ்புக்கில் போய்ட்டு அமௌண்ட்டெல்லாம் என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த 3 கம்பெனிலையும் என்னென்ன அமௌண்ட் இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ அந்த 3 கம்பெனியில் இருக்க அமௌண்ட்டுமே நீங்கள் எடுக்கவே இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் ப்ரெசன்ட் கம்பெனிக்கு இல்லை அமௌண்ட்டும் வந்து கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கம்பெனியில் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் அந்த 3 கம்பெனிலையும் ஒரே டைமில் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். அதே போல் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது எல்லா கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டே கிளைம் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டு கிளைம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து நீங்கள் 1 by 1 ஒரு கம்பெனியில் போய்ட்டு கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தால் இந்த லாஸ்ட் கம்பெனி மட்டும் தான் ஷோ ஆகும், மற்ற 2 கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டு ஷோ ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தால் அந்த 2 கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் லேட்டஸ்ட் கம்பெனிக்கு. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா தான் உங்களால் வந்து ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல் அமௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, அண்டு எரர் வந்தால் அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் இருக்கா இல்லையான்றது பார்க்குறது எல்லாத்தோட வீடியோ வந்து ஃபுல் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. அண்டு என்னோட சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயும் வந்து அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்னு இருக்கும். அந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்பெனி, அதாவது ப்ரெசன்ட் கம்பெனியாக ப்ரீவியஸ் கம்பெனியான்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. அந்த ப்ரெசன்ட் கம்பெனியாக இருந்தால் நீங்கள் ப்ரெசன்ட் கம்பெனியில் கொண்டு போய்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கிங்க. அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லைனா வந்து பெண்டிங்லேயே நிற்கும். ஸோ இது போல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஸ்லிப்பை உங்கள் ஆஃபீஸில் கொடுத்து அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா அந்த அப்ரூவல் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். நீங்கள் ப்ரெசன்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸ் எடுத்துக்கலாம், ஒர்க் பண்ணாமல் நின்றுட்டீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஈஸி ஸ்டெப். ஸோ இதை கண்டிப்பாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு நின்றுட்டீங்க, நின்று 2 month கவர் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் எக்ஸிட் போடாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அந்த அமௌண்ட் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் டேட்டை வந்து கண்டிப்பாக போட சொல்லணும். உங்கள் ஆஃபீஸில் சில பேர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நின்னதுக்கப்புறம் ப்ராப்பராக 2 monthக்கு அப்புறம் அவங்களே எக்ஸிட் போட்டுருவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சில கம்பெனியில் மட்டும்தான் எக்ஸிட் டேட்டே போட மாட்டாங்க, வருஷ கணக்குலேயும் வந்து அந்த எக்ஸிட் டேட் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்குது. ஸோ எக்ஸிட் டேட் எப்போ போடணும் அப்படின்னா 2 month கழிச்சு கண்டிப்பாக போட்டுடணும். அதாவது 60 days கணக்கில் வருது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் நின்னதுக்கப்புறமா 60 days கழிச்சு எக்ஸிட் போடல, அந்த எக்ஸிட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் சொல்லுங்கள், கரெக்டான டேட்டை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக போடுவாங்க. அப்படி அவங்க போட மறுக்கிறாங்க, இல்லை எங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வரல, எங்களுக்கு வந்து எப்படி போடுறோன்னு தெரியலன்ட்டு சின்ன சின்ன கம்பெனிலாம் இருக்கும், அவங்கள போட மாட்டாங்க. எப்படி தெரில, நான் டேட் சொல்கிறேன் நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவும் நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கிளியரான டேட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா நீங்கள் ரிலீவ் ஆன டேட்டு வந்து அவங்க வந்து பிஎஃப் ஆஃபீஸில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டேட்டை தான் நீங்கள் போடணுமே தவிர நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நான் இந்த மாதம் நின்னேன்னு நீங்கள் ஒரு டேட்டை போடக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும், உங்களுக்கு கிளைம் பண்ணும்போது அமௌண்ட் வராது. அதனால் உங்களுடைய கம்பெனியில் கேட்டு என்ன டேட்டு போடணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டை வந்து நீங்களே போட்டுக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா, ஹோம் பேஜில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸிட் போடாமல் இருக்கிறதுனால நாட் அவைலபிள்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மேனேஜரில் போய்ட்டு மார்க் எக்ஸிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸிட் போடுற போர்ஷன் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல போய்ட்டு உங்களுடைய எக்ஸிட் டேட்டை வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் கேட்டு நீங்கள் கரெக்டாக போட பாருங்கள். கரெக்டாக போட்டால் மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கிளைம் பண்ண முடியும். அந்த எக்ஸிட் டேட் எப்படி போடணுன்ற வீடியோவோட ஃபுல் லிங்க்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், அண்ட் சேனல்லையும் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல தான் வந்து நீங்கள் எக்ஸிட் போடணும். இந்த எக்ஸிட் போட்ட அடுத்த நிமிஷமே நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு 15 daysல உங்கள் அமௌண்ட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட் டவுட், நிறைய பேருக்கு இருக்கிற நெக்ஸ்ட் டவுட் என்னென்னா, ரொம்ப மேஜரான டவுட் இது. என்னென்னா, கிளைம் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாமே இருக்கும், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க, கிளைம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆன்லைன் ஃபார்ம் கிளைமில் போயிட்டு கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணால் எரர் காட்டும், கேஒய்சி எரர் காட்டும். அதாவது அக்கௌண்ட் வந்து
அனதர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கேவிசி பண்ணுங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நாட் எக்ஸிட், இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற போல ஒரு எரர் காட்டும். அது என்னன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து தப்பாக அதில் சீடிங் ஆகிருக்கும், இல்லை வந்து ஐஎஃப்எஸ்சி நம்பர் வந்து தப்பாக இருந்திருக்கும், இல்லைனா ஒரு டிஜிட் வந்து தப்பாக என்ட்ரி போட்டிருப்பாங்க. அதனால் வந்து அது எடுத்துக்காது. இதை வந்து நீங்கள் கேவிசி அகைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். அது போல் எரர் வரும். இல்லைனா நேம் மிஸ்மேட்ச்னு சொல்லி ஒரு எரர் வரும். அது என்னன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேமோ, உங்களுடைய பிஎஃப் போர்ட்டலில் இருக்கிற நேமோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமோ சேமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிளைம்குள்ளே போகும். அதர்வைஸ் இது போல் எரர் மிஸ்மேட்ச்னு சொல்லி எரர் வந்துகிட்டே தான் இருக்கும். அது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாகவே இருந்தாலுமே சரி, நேம் மிஸ்மேட்சாக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு உள்ள அலோ பண்ணாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு கேஒய்சிக்குள்ளே போயிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேஒய்சி லாஸ்ட் டைம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கேஒய்சியை வந்து நீங்கள் அகைன் பண்ணுங்கள். அந்த அகைன் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் நேம் கரெக்டாக இருக்கா, போர்ட்டலில் இருக்கிற போல தான் இருக்கா, ஆதார் கார்டில் இருக்கிற போல தான் இருக்கான்றதை ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் கொடுத்து ஃபஸ்ட் பேஜில் வந்து பிரிண்ட் பண்ணி கரெக்டான நேமாக பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அதை கொண்டு வந்து நீங்கள் கேஒய்சி பண்ணுங்கள். கேஒய்சி பண்ணி உங்கள் ஆஃபீஸில் சொல்லி அப்ரூவல் வாங்கிக்கிங்க. வாங்கினதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட் நம்பர் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் சீட் ஆகிருக்கும். உள்ளே போய் கேஒய்சி போய் பார்த்தீங்கன்னா நேம் கரெக்டாக இருக்கான ஒரு தடவை செக் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பிரச்சனை இல்லாமல் கிளைம் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடில் வந்து ஒரு எரர் வருது. அதாவது இது ஒரு மெத்தட், இது அப்படியே விட்டுருங்க. இன்னொரு ஒரு எரர் காட்டும். அதாவது இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆல்ரெடி வேற ஒரு யூஏ நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கு, அதனால் வந்து நீங்கள் வந்து மாற்றுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் எம்ப்ளாயரை போய் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றப்போ ஒரு எரர் வரும். அது என்ன அப்படின்னா அது போல் எரர் வரும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியல, எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் இப்படி இருக்குது அப்படின்றாங்க. அது ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம் தான். கிளியராக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அது என்னன்னா உங்களுக்கே தெரியாமல் ஒரு யூஏ நம்பர், இப்போ இருக்கிற யூஏ நம்பர் இல்லாமல் இன்னொரு ஒரு யூஏ நம்பர் கிரியேட் ஆகிருக்கும். எப்போயாவது வேற ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஆகியிருக்கலாம். அப்படி இல்லைனா வேற ஒரு யூஏ நம்பர் கூட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எப்படியாவது லிங்க் ஆகியிருக்கலாம். அது எப்படி ஆச்சுன்றதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதுதான் ரீசன் அந்த எரருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நேராக அந்த கேஒய்சி போர்ட்டலில் போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இப்போ நீங்கள் கேஒய்சி ஆகியிருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை விட்டுட்டு தவிர வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கேஒய்சி பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த எரர் வந்து வரவே வராது. இந்த எரர் வரதுக்கான காரணம் இந்த அக்கௌண்ட்டு, இந்த பேங்க் அக்கௌண்ட்டு 2 யூஏ நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற எரர் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் இது வந்து வேற ஒரு யூஏ நம்பர் இருக்குது, அது எந்த இல்லை, அது எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எடுத்துட்டு வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா இல்லை வேற ஒன்று ஓப்பன் பண்ணி அதை கேஒய்சி பண்ணிவிடுங்க. சிம்பிளாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் வராது. நீங்கள் 100% உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, கிளைம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட்ஸு கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ் வேணும். அதில் மேனேஜருடைய சைனு, அதாவது பேங்க் அத்தாரிட்டியோட சைன் இருக்கணும், அதில் சீல் இருக்கணும், உங்கள் ஃபோட்டோ இருக்கணும். அப்படி இருக்கா ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேங்க் மேனேஜருடைய சைனும் சீலும் கண்டிப்பாக அதில் கேட்குறாங்க. அதில் அக்கௌண்ட் நம்பர்லாம் ஐஎஃப்எஸ் கோட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. அந்த பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது கேட்கும். சப்போஸ் உங்ககிட்ட பேங்க் பாஸ்புக்கு இல்லை, என்கிட்ட செக்லீஃப் தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா செக்லீஃப் வச்சாலுமே போதும். ஆனால் செக்லீஃப் வைக்கும்போது அந்த செக்லீஃபில் கீழே வந்து உங்கள் பேர் இருக்கணும். அந்த பேர் இருந்தால் மட்டும்தான் அந்த செக்லீஃப் நீங்கள் வைக்க முடியும், கேன்சல் ஆகாமல் வரும். நீங்கள் செக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு செக் வாங்கியிருப்பீங்க, அதில் பேர் இருக்காது. அந்த செக் புக்கை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. செக்கு வைக்கும்போது கேன்சலேஷன் செக்கு தான் வைக்கணும். அதாவது கேன்சலேஷன் கிராஸில் 2 கோடு போட்டு நடுவில் கேன்சல்டுன்னு எழுதிடுங்க. எப்பவுமே பிளாங்கான செக்கை வைக்காதீங்க, அது எப்பவுமே உங்களுக்கு நல்லது கிடையாது. கேன்சல் பண்ணிவிட்டு வைங்க. அண்டு நேம் இருக்கிற செக்காக பார்த்து வைங்க. ஒன்று செக் புக்கு, அப்படி இல்லைனா பேங்க் பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ். இதை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எரரும் வராது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. கிளைம் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை கிளைம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு சில பேருக்கு வந்து 15G பற்றின ஐடியா வந்து பெருசாக இல்லை. அது ஏன் போடணும், எல்லாருமே போடணுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வந்துடுது. அது ஒரு பயமாகவும் கேட்குறாங்க, எனக்கு பணம் போயிடுமோ 15G போடலாம் அப்படின்ட்டு. அது அப்படி இல்லை. 15G ஏன் போடணும்னா உங்களுடைய அமௌண்ட்டு 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, உங்களுடைய
கம்பெனியில் அந்த நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்காம வரணும் அப்படின்னா மட்டும்தான் 15G போடணும். அந்த 50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பிஎஃப்ல வச்சிருக்கவங்க எல்லாருமே 50,000 ரூபாய்க்கு மேலே வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனியில் ஜாயின் பண்ணி அடுத்தடுத்த கம்பெனி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50,000 தான் இருக்குமே தவிர மோர் தென் 50,000 இருக்காது. அவங்களாம் பயப்படவே தேவையில்லை 15G பற்றி. 15Gலாம் போடணும் அவசியம் இல்லை. பேன் கார்டு கேவிசி ஆகியிருக்கான்றதை பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. அவங்க கம்முன்னு போயிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிடலாம். நீங்கள் கிளைம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தன்னால உங்கள் அமௌண்ட்டு வந்துடும், எந்த ஒரு டிடிஎஸ் பிடிக்காம. இன்னொரு கேஸ் என்ன, இன்கேஸ் உங்களுடைய அமௌண்ட் மோர் தென் 50,000 அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி 15G ஃபார்மை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். 15G ஃபார்ம் அப்லோட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டுக்கு வந்து கேரண்டி கிடையாது. டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் போய்ட்டு ஐ திங்க் 34% கிட்ட வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் 15G ஃபார்மை கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அந்த 15G ஃபார்ம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேன் கார்டை நீங்கள் கேஒய்சி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிடிஎஸ்லேருந்து நீங்கள் விலக்கு வாங்க முடியுமே தவிர நீங்கள் பரவாயில்ல நீங்கள் 15Gலாம் தேவையில்லை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் சில பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் 15G போடாமையே டிடிஎஸ் பிடிக்காம வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க தேவையில்லை. 15G போகிறதுனால ஒன்றும் பெரிய ஒர்க்கு ஒன்றும் இல்லை. அந்த 15G போட்டு நீங்கள் சேஃபர் சைடே இருந்துக்கலாம். அந்த 15G ஃபார்ம் எப்படி அப்லோட் பண்ணுன்ற வீடியோ வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்லையும் இருக்குது, அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் தான் 15G ஃபார்மை வந்து நீங்கள் போடணும். ஸோ 15G ஃபார்ம் போட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. உங்கள் அமௌண்ட்டு கண்டிப்பாக கிளியராக உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ 15G போடாமல் வருமா இல்லை டிடிஎஸ் பிடிச்சிருவாங்கன்ற பயத்தோடலாம் இருக்க தேவையில்லை. ஸோ ஈஸியான ஒர்க்கு தான். அதனால் இதை அவாய்ட் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் போட பாருங்கள். 50க்குள்ளே இருந்ததுன்னா 50,000க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிஎஃப்ஐ பற்றின ஃபுல் விழிப்புணர்வும் அண்ட் பிஎஃப்ஐ பற்றின ஃபுல் டவுட்ஸும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தோணுது. ஏன்னா இதை தவிர வேறு பெருசாக டவுட் இருக்காது. நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3க்கான வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே பிஎஃப்ஐ பற்றின ஃபுல் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன். இதுக்கு மேலே வந்து டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் அதை ஒரு தனி வீடியோ கூட போடுறேன். ஆனால் இதுலேயே வந்து எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா பார்ட்டையும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அண்டு இதை ஒரு ஜெராக்ஸ் கடையோ இல்லை வேறு ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க கூட இந்த பிஎஃப்ஐ வேறு ஒரு கஸ்டமர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டாவே போதும். இதில் இருக்காப்பலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து பிஎஃப்ஐ பற்றின ஃபுல் வந்து கிளாரிட்டி கிடச்சிரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து லைக் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது போல் நல்ல நல்ல வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேனே தவிர நான் அன்வான்ட் வீடியோ எதுவுமே போட மாட்டேன். ஸோ நல்ல வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.